ஹலோ கைஸ், ரொம்ப சீக்கிரத்துல உலகம் முழுவதையும் மிரள வைக்க போது ஆப்கானிஸ்தான். வறுமையிலையும் பசியிலையும் போர்களிலும் சிக்கி தவிக்கும் இந்த நாடு இப்படி ஒரு சாதனையை செய்ய போகுதுன்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. ஆமாங்க, ஆப்கானிஸ்தான் உலகின் மிகப்பெரிய கால்வாயை உருவாக்கி அதோட விதியை மாத்த போகுது. 285 கிலோமீட்டர் நீளமும் 500 அடி அகலமும் கொண்ட இந்த கால்வாயின் பெயர் கோஷ் தெப்ப கெனால். இந்த கால்வாயை கட்டுறதுக்கு தற்போதைய தாலிபான் அரசாங்கம் வேற எந்த நாட்டுக்கிட்டையும் இருந்து உதவியோ உபகரணங்களையோ இல்ல எந்த இன்ஜினியரிங் ஆலோசனையும் எடுக்கல. ஏப்ரல் 2022 இந்த திட்டத்தை ஆரம்பிச்சு பிப்ரவரி 2023 வரைக்கும் இந்த கால்வாய்க்கான தூர்வாரும் பணி சுமார் 100 கிலோமீட்டர் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இவ்வளவு பெரிய கால்வாயை கட்டுவதற்கான காரணம் என்ன? இந்த கால்வாய் ஆப்கானிஸ்தானை பொருளாதார ரீதியா மாற்றும்னு நிபுணர்கள் ஏன் நம்புறாங்க? இன்னைக்கு வீடியோல இத பத்தி விரிவா பார்ப்போம், வாங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். முதல்ல இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானோட ஜியோகிராபிக் லொகேஷனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் இதை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை பாருங்க. ஆப்கானிஸ்தானோட புவியியல் பத்தி விரிவா புரியும். சரி, இப்போ இத பத்தி ஷார்ட்டா சொல்றேன் கேளுங்க. ஆப்கானிஸ்தான் எல்லா பக்கத்துல இருந்தும் நிலத்தால் சூழப்பட்டிருக்கு. அதாவது இவங்களை சுத்தி கடல் கிடையாது. ஆப்கானிஸ்தானோட கிழக்கே பாகிஸ்தானும், மேற்குல ஈரானும், வடக்குல துர்க்மெனிஸ்தானும், உஸ்பெகிஸ்தானும் மற்றும் தஜகிஸ்தானும் இருக்கு. இவங்களோட வடகிழக்குல ஒரு சின்ன எல்லைய சீனாவோட பகிர்ந்துக்கிறாங்க. இப்படி ஒரு அமைப்புல இருக்கிறதுனால தான் ஆப்கானிஸ்தானை லேண்ட் லாக்ட் கண்ட்ரின்னு சொல்றாங்க. ஆப்கானிஸ்தானோட 80% வாட்டர் சப்ளை ஹிண்ட் குஷ் மலைகள்ல உள்ள பனியில இருந்து தான் வருது. ஆப்கானிஸ்தானுக்கு தேவையான நீரை 4 முக்கிய நதிகள் தான் தண்ணீரை கொண்டு வருது. அதுல 40% நீர் ஹெல்மண்ட் நதியில இருந்து வருது. இந்த நதி ஹிண்ட் குஷ் மலைகள்ல இருந்து உருவாகி ஆப்கானிஸ்தான் வழியா போய் ஆப்கானிஸ்தான் எல்லையில இருந்து ஈரானுக்குள்ள நுழையுது. இந்த நதி ஈரானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான அரசியல் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஆப்கானிஸ்தான் இந்த பகுதியில ஒரு அணையை கட்டியிருக்கு மற்றும் ஈரான் இந்த அணைனால ஈரானோட ஹமூன் பகுதிக்கு எந்த நேரத்திலையும் பேரழிவு ஏற்படலாம்னு சொல்றாங்க. இரண்டாவது நதி அமு தரியா. இத ஆங்கிலத்துல ஆக்சஸ் நதின்னு கூப்பிடுவாங்க. இது மத்திய ஆசியாவின் மிக நீளமான நதியாகும். இது வடக்கு மற்றும் மத்திய ஆசியாவில் உள்ள பமீர் மலைத்தொடர்ல தோன்றி ஆப்கானிஸ்தான், தஜகிஸ்தான் வழியா துர்க்மெனிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு அப்புறம் உஸ்பெகிஸ்தானை கடந்து அரபிக் கடலுக்குள்ள விழுது. இந்த நதியில தான் கோஷ் தெப்பாங்கிற கால்வாய் கட்டப்படுது. மத்த வாட்டர் சப்ளை காபூல், ஹரிரோத் மற்றும் பியான்ஸ் நதிகள்ல இருந்து வருது. ஆப்கானிஸ்தான் 70% மலைகள்னால சூழப்பட்டிருக்கு. இதோட தெற்கு பகுதியில பாகிஸ்தான் மற்றும் ஈரான் கூட உள்ள எல்லைகள்ல ஒரு பாலைவனம் இருக்கு. அதாவது ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் கந்தாஹர் ஊருக்கு கீழே உள்ள எல்லா பகுதிகளும் பாலைவனம் தான். ஆப்கானிஸ்தான்ல வாழும் மக்களை பத்தி சொல்லணும்னா ஆப்கானிஸ்தான்ல பல இன மக்கள் இருக்காங்க. அதுல 42% பஷ்தூன்ஸ், 27% தஜிக்ஸ், 9% உஸ்பெக்ஸ் மற்றும் அசார்ஸ். மீதி உள்ள 13% மத்த சிறுபான்மையினர் இருக்காங்க. அதாவது அகமத், துர்க்மானி, பாலட்ஸ் போன்ற 10 எத்னிக் குரூப் இருக்கு. வரலாற்று ரீதியா பார்த்தா ஆப்கானிஸ்தான் மத்திய மற்றும் தெற்கு ஆசியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு நாடாக இருந்து வருது. ஏன்னா முகலாயர்கள், தத்தரிகள், சூரி, அஸ்னவிகள், அப்தாலி மற்றும் கிளிஜிகள் அனைவரும் இங்கே இருந்து தான் தோன்றினாங்க. சரி, இப்போ ஆப்கானிஸ்தான் இவ்வளவு பெரிய கால்வாயை கட்டுறதுக்கான காரணம் என்னன்னு பார்ப்போம். ஆப்கானிஸ்தான்ல என்னதான் இந்த நதிகள் எல்லாம் இருந்தாலும் இந்த நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த இயற்கை வளங்கள் போதுமானதாக இல்ல. இதனால ஆப்கானிஸ்தான் எப்போதுமே தண்ணீர் நெருக்கடிக்கு பலியாக இருந்து வருது. அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் போருக்கு அப்புறம் இது இன்னும் மோசமாயிருச்சு. நாட்டோட வடக்கு பகுதியில தண்ணீர் இருப்பு ரொம்ப குறைவாகவும் இருக்கு. இதனால தாலிபான் அரசாங்கம் 285 கிலோமீட்டர் தூரம் நீளமுள்ள கால்வாயை உருவாக்க முடிவு செஞ்சது. இது ஆக்சஸ் நதியில இருந்து தண்ணீரை எடுத்து நாட்டோட வடக்கு பகுதிக்கு வழங்க போகுது. இந்த திட்டத்தின் மூலமா 5.5 லட்சம் ஏக்கர் பாலைவனம் பசுமையாக மாறும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடங்கள்ல கோதுமை மற்றும் மத்த தானியங்களை பயிரிட திட்டமிடப்பட்டிருக்கு. மேலும் 2028 ஆண்டுக்குள்ள இந்த பகுதியில விளையும் கோதுமையில 50% மத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் அரசாங்கம் திட்டமிட்டிருக்கு. இந்த திட்டம் பிப்ரவரி 2022 தொடங்கப்பட்டது. இதோட இனிஷியல் நிறைவு தேதி 2028. ஆனா இந்த திட்டத்தை 2025 ஆண்டுக்குள்ள முடிக்க தேவையான எல்லா வேலைகளும் வேகமா நடந்துகிட்டு வருது. மேற்கத்திய நாடுகள்ல இருக்கும் பெரிய இன்ஜினியர்ஸ் மற்றும் வல்லுநர்கள் இந்த திட்டத்துல வேகமா நடக்கும் வேலைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இந்த திட்டம் மொத்தம் 3 ஸ்டேஜஸா பிரிக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தோண்டுதல். இந்த கால்வாய்க்கான நீளத்துல ஏற்கனவே
100 கிலோமீட்டர் நீளம் தோண்டப்பட்டிருக்கு. இந்த தோண்டும் பணியை முடிக்க 200 உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களை ஹையர் பண்ணிருக்காங்க. இந்த பணிக்காக 7000 லாரிகள் மற்றும் எக்ஸ்கேவேட்டர்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கான வேலைகளும் நல்லபடியா நடந்துகிட்டு வருது. ட்ரக்குகள் மற்றும் எக்ஸ்கேவேட்டர்ஸ் வரிசையா நிக்க வச்சு எக்ஸ்கேவேட்டர் இயந்திரம் மூலமா சேற்ற அகற்றி லாரியில கொட்டுது. சூப்பர்வைசர் கிட்ட இருந்து சிக்னல் வந்ததும் லாரிகள் கால்வாயின் ஒரு மூலையில போய் இந்த சேற்றை இறக்குறாங்க. இதனால இந்த கால்வாய்க்கு எந்த ஒரு கான்கிரீட் சுவர்கள் அமைக்க வேண்டிய அவசியம் இல்ல. கூடுதல் செலவு இல்லாம இயற்கையான பொருட்களை வச்சு இது கட்டப்பட்டு வருது. கான்கிரீட் சுவர் இல்லாததின் மிகப்பெரிய நன்மை என்னன்னா, இப்போ கால்வாயின் இருபுறமும் பாசனம் செய்யலாம். இந்த கால்வாயோட பார்டர்ல காய்கறிகள் மற்றும் இதர செடிகளை நடவு செய்ய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு. தோண்டும் பணி முடிந்ததும் தண்ணீர் பம்புகள் மூலம் 5 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்துல உள்ள வயல்களுக்கு தண்ணீர் வழங்கப்படும். இந்த மோட்டர்கள் மற்றும் குழாய் கிணறுகளை இயக்க மின்சாரம் தேவையில்லாத வகையில இந்த குழாய் கிணறுகளுக்கு மேல சோலார் பேனல்களை பிக்ஸ் பண்றது இவங்களுடைய இன்னொரு அருமையான திட்டம். இந்த திட்டத்தை பத்தி ஊடகங்கள்ல பல பிரசாரங்கள் வந்தது. அதாவது இந்த திட்டத்துல வேலை செய்யும் இன்ஜினியர்ஸ்க்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தும் அளவுக்கு திறமை கிடையாதுன்னும் ஒப்பந்தக்காரர்களுக்கு உரிய நேரத்துல ஊதியம் கொடுக்கறது இல்லைன்னும் பல தகவல்கள் வந்தாலும் உண்மை வேற விதமா இருக்கு. இந்த திட்டத்தினால உள்ளூர் மக்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த திட்டத்தினால நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. சில ரிப்போர்ட்டின் படி இந்த திட்டத்துல நடக்கும் வேகமான வேலையை வச்சு பார்க்கும்போது ஒப்பந்தக்காரர்களுக்கு சரியான நேரத்துல பணம் கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. தௌஜான், பல்க் மற்றும் ஃபரியாப் மாகாண மக்கள் இந்த திட்டம்னால ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய மாகாணத்துக்கு தண்ணீர் வந்து சேரும் மற்றும் இவங்க விவசாயத்துல முதலீடு செய்யலாம். இந்த கால்வாய் திட்டம் வெற்றி அடைஞ்சா ஆப்கானிஸ்தானுடைய பொருளாதாரத்திலையும் உலக மேடையிலையும் மாற்றம் பெறும்னு நிபுணர்கள் நம்புறாங்க. ஆனா எல்லா நல்லதுக்கும் ஒரு கெட்டது இருக்குங்கிற மாதிரி இந்த திட்டத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் இந்த நதி மேல உரிமை கோருவதுதான் இந்த திட்டத்தின் ஒரே பிரச்சனை. ஆப்கானிஸ்தான் கட்டும் இந்த கால்வாயினால அவங்களுடைய நீர்வரத்து 50% குறைஞ்சிரும்னு அவங்க நம்புறாங்க. இந்த பிரச்சனையை பத்தி இந்த 3 நாடுகளுடைய அரசாங்கங்களுக்கு நடுவுல விவாதங்கள் நடந்துகிட்டு வருது. அல்மட்டி அக்ரிமெண்ட் ஆஃப் 1992 படி ஆப்கானிஸ்தானுக்கும் இந்த நதியில உரிமை இருக்குன்னு இந்த 2 நாடுகளையும் நம்ப வைக்க தாலிபான் முயற்சி பண்ணிக்கிட்டு வராங்க. இதே நதியில துர்க்மெனிஸ்தான் காராக்கும் கால்வாயை கட்டியிருக்குன்னா ஆப்கானிஸ்தான் ஏன் கட்டக்கூடாதுன்னு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு வருது. காராக்கும் கால்வாய் உலகின் மிகப்பெரிய ஒரு கால்வாயாகும். இது துர்க்மெனிஸ்தான்ல 1998 கட்டப்பட்டது. ஆக்சஸ் நதியில இருக்கும் தண்ணீரை காராக்கும் பாலைவனத்துக்கு திருப்பி விட்டு பாசனம் செய்யவே இது கட்டப்பட்டது. இந்த காராக்கும் கால்வாய் வந்ததுக்கு அப்புறம் துர்க்மெனிஸ்தான்ல காராக்கும் பகுதியில் இருந்த பாலைவனம் முழுவதும் விவசாய நிலமாக மாறியது. ஆப்கானிஸ்தான் இப்போ துர்க்மெனிஸ்தான் பண்ண அதே வேலையை தான் செய்ய முயற்சி பண்ணுது. துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் நாடுகள் ரெண்டுமே ஆப்கானிஸ்தானுக்கு ரொம்ப முக்கியமானவை. ஏன்னா இந்த 2 நாடுகள் இருந்து 80% மின்சாரம் ஆப்கானிஸ்தானுக்கு வருது. ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஆஸ்திரியா, ஜெர்மனி, நெதர்லாந்து, பெல்ஜியம் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பெரும்பாலான பொருட்கள் இந்த 2 நாடுகள் வழியா தான் கடந்து போகணும். இந்த கால்வாயை அனுமதிக்க இன்னும் பல விஷயங்களை பத்தி இந்த நாடுகள் ஆப்கானிஸ்தான் கிட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தும். இந்த பிரச்சனை எப்படி அரசியல் ரீதியாகப்பட்டாலும் பொருளாதார ரீதியா இந்த திட்டம் ஆப்கானிஸ்தானுக்கு நல்ல லாபத்தை தரும். அத்தியாவசிய பொருட்களுக்காக ஆப்கானிஸ்தான் மற்ற நாடுகளை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இன்னும் சில ஆண்டுகள்ல ஆப்கானிஸ்தான்ல பட்டினி பிரச்சனை தீந்துரும். தானியங்களை விளைய வைப்பதுல செல்ஃப் சஃபிஷியன்ட் நாடாக மாறிடும். கடந்த 40 வருடங்களா போர்க்களத்துல எரிஞ்சுக்கிட்டு இருந்த நாட்டுக்கு இது மிகப்பெரிய முன்னேற்றமாக மாறும். 40 வருடங்களா துன்பங்களை மட்டுமே பார்த்த சாதாரண ஆப்கான் மக்களுக்கு இந்த மகிழ்ச்சியும் அமைதியும் உயர்வும் கண்டிப்பா தேவை. மற்றும் உலக நாடுகளுக்கு மத்தியில ஒரு மரியாதையை சம்பாதிக்க தாலிபானுக்கும் இது ஒரு முக்கியமான திட்டமாகும். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். ஆப்கானிஸ்தான் இந்த கால்வாய் ப்ராஜெக்ட்ல வெற்றி பெறுமா? உங்க பதில கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.